குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸ்போக்கன் அரபிக்கில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமான டாபிக். சரியா? ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க, என்னென்னா கொஞ்சம் வித்தியாசமான டாபிக் போடுங்க சார்னு கேட்டிருந்தாங்க. சரியா? அதனால் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக் போடுறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா கொஞ்சம் ஆப்போசிட் வேர்ட்ஸ். சரியா? ஆப்போசிட் வேர்ட்ஸ், அதாவது அரபிக்கில் ஆப்போசிட் வேர்ட்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம். சரியா? உதாரணத்துக்கு பெரிய, சிறிய, உயர்ந்த, குட்டையான, சூடான, குளிர்ந்த, புதிய, பழைய, அருகில், தூரத்தில், அந்த மாதிரி கொஞ்சம் சென்டென்ஸ் இன்றைக்கி யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு வேர்டு போட்டு, ஒரு ஆப்போசிட் வேர்டு 2 வேர்டு போட்டு, ஒவ்வொரு வேர்டுக்கும் 2 சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் போட்டு பார்க்க போகிறோம். கரெக்டாக? அப்போ அதுக்கு இன்றைக்கி நம்ம முதல்ல செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய வேர்டு என்ன தெரியுமா? பெரியது. அதுக்கு ஆப்போசிட் என்னது? சிறியது. கரெக்டாக? பெரியது, சிறியது, பிக், ஸ்மால், படா, சோட்டா. கரெக்டாக? அதுக்கு என்ன அரபி? கபீர், சகீர். கபீர்னா பெரியது, சகீர்னா சிறியது. சரியா? அப்போ கபீர், சகீருங்களுடைய வேர்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம இன்னைக்கு சென்டென்ஸ் போடுறோம். இப்போ முதல்ல வந்து கபீருங்களுடைய வேர்டை யூஸ் பண்ணி, அதான் பெரியது. சரியா? என்ன சென்டென்ஸ் போடுறோம் பாருங்கள். இந்த வீடு பெரியதுன்னு சொல்லணும். சரியா? இந்த வீடு பெரியது, திஸ் ஹவுஸ் இஸ் பிக். ஏ கர் படா ஹை. ஏ கர் படா ஹை, திஸ் ஹவுஸ் இஸ் பிக். இந்த வீடு பெரியது. இதுக்கு என்ன அரபிக்? ஹாதா அல்பேத் கபீர். சரியா? ஹாதா அல்பேத் கபீர். ஹாதா திஸ் அல்பேத் ஹவுஸ் கபீர் பிக். ஹாதா திஸ் அல்பேத் ஹவுஸ் கபீர் பிக். அப்போ சேச்சும்போது திஸ் ஹவுஸ் இஸ் பிக். ஏ கர் படா ஹை, இந்த வீடு பெரியது. கரெக்டாக வருது. கரெக்டா? அடுத்தால இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாம் பெரியதுக்கு. என்ன தெரியுமா? என்னிடம் பெரிய கார் உள்ளதுன்னு சொல்லணும். சரியா? என்னிடம் பெரிய கார் உள்ளது. ஐ ஹாவ் ஏ பிக் கார். மேரே பாஸ் படா காடி ஹை. மேரே பாஸ் படா காடி ஹை. ஐ ஹாவ் ஏ பிக் கார். என்னிடம் பெரிய கார் உள்ளது. இதுக்கு என்ன அரபிக்? அந்தி சையாரா கபீரா. கரெக்டா? அந்தி சையாரா கபீரா. ஓகே? இதில் ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்க. நான் வந்து இந்த வீடு பெரியதுன்னு என்ன சொன்னேன் தெரியுமா? ஹாதா அல் பேத் கபீர்னு தான் சொன்னேன். கபீரா சொல்லலை. சரியா? ஹாதா அல் பேத் கபீர். ஆனால் இதில் நான் என்ன சொல்கிறோம்னா அந்தி சையாரா கபீரா. கரெக்டாக? ஏன் தெரியுமா? அந்த சையாராங்கிற வேர்டு வந்து ஃபெமினின் வேர்டு. கரெக்டாக? அதனால தான் ஃபெமினின் வேர்டு வர்றதுனால அதுக்கு அடுத்தால வரக்கூடிய வேர்டை நம்ம ஃபெமினின் வேர்டாகிட்டே போட்டிருக்கோம். அதான் கபீரா. கரெக்டாக? அப்போ அந்தி சையாரா கபீரான்னு சொன்னோன்னா அந்தி ஐ ஹாவ் சையாரா கார், கபீரா பிக். கரெக்டாக? அந்தி ஐ ஹாவ் சையாரா கார், கபீர் பிக். அப்போ சேச்சம்பு ஐ ஹாவ் ஏ பிக் கார். கரெக்டாக வருது. மேரே பாஸ் படா காடி ஹே. என்னிடம் பெரிய கார் உள்ளது. கரெக்டாக? ஓகே, அடுத்தால நம்ம பார்க்கக்கூடிய சென்டென்ஸ் என்ன தெரியுமா? இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஸ்மால்ங்களுடைய வேர்டை யூஸ் பண்ணி 2 சென்டென்ஸ் போடுறோம். சரியா? ஸ்மால்க்கு என்னது? சகீர். அதான் சகீர்னா ஸ்மால். கரெக்டாக? சிறியது சோட்டா. ஓகே? சிறியது சகீர், சோட்டா. கரெக்டாக? சிறியது ஸ்மால், சோட்டா. அதுக்கு தான் அரபிக்கு வந்து சகீர். கரெக்டாக? முதல்ல சகீருங்க வேர்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன சென்டென்ஸ் போடுறோம் பாருங்கள். என் வீடு சிறியதுன்னு சொல்லணும். மை ஹவுஸ் இஸ் ஸ்மால், மேரா கர் சோட்டா ஹை. சரியா? என் வீடு சிறியது, மை ஹவுஸ் இஸ் ஸ்மால். என் வீடு மேரா கர் சோட்டா ஹை. இதுக்கு என்ன அரபிக்? பெய்தி சகீர். பெய்தி சகீர். கரெக்டா? அதாவது பெய்த்துனா வீடு, பெய்த்தின்னு சொன்னால் என் வீடு, சகீர் சிறியது. கரெக்டாக? அப்போ பெய்த்துனா ஹவுஸ், பெய்த்தினா மை ஹவுஸ், சகீர்னா ஸ்மால். அப்போ சேச்சும்போது பெய்த்தினா மை ஹவுஸ், சகீர்னா ஸ்மால். அப்போ மை ஹவுஸ் இஸ் ஸ்மால். கரெக்டாக வருது. மேரா கர் சோட்டா ஹை, என் வீடு சிறியது. ஓகே? சரி, இந்த சிறியது ஸ்மால், அதான் சகீர்ங்களுடைய வேர்டை யூஸ் பண்ணி அடுத்தால ஒரு சென்டென்ஸ் போடுறோம் பாருங்கள். இந்த ரெஸ்டாரண்ட்டு சின்னதுன்னு சொல்லணும். அதான் இந்த ஹோட்டல் சிறியது. சரியா? இந்த ஹோட்டல் சிறியது, திஸ் ரெஸ்டாரண்ட் இஸ் ஸ்மால். ஏ ரெஸ்டாரண்ட் சோட்டா ஹை. கரெக்டாக? ஏ ரெஸ்டாரண்ட் சோட்டா ஹை, திஸ் ரெஸ்டாரண்ட் இஸ் ஸ்மால். இந்த ஹோட்டல் சிறியது. இதுக்கு எப்படியா நம்ம அரபிக்கில் சொல்கிறோம்? அதான் அந்த சிறியதுக்குள்ள அந்த சகீருங்க வேர்டை யூஸ் பண்ணி. கரெக்டாக? ஹாதா அல் மத்தாம் சகீர். கரெக்டாக? ஹாதா அல் மத்தாம் சகீர். ஹாதா திஸ் அல் மத்தாம் ரெஸ்டாரண்ட் சகீர் ஸ்மால். கரெக்டாக? ஹாதா திஸ் அல் மத்தாம் ரெஸ்டாரண்ட் சகீர் ஸ்மால். அப்போ சேர்த்து சொல்லும்போது திஸ் ரெஸ்டாரண்ட் இஸ் ஸ்மால். கரெக்டாக வருது. ஏ ரெஸ்டாரண்ட் சோட்டா ஹை, இந்த ஹோட்டல் சிறியது. ஓகே? சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்போசிட் வேர்டு என்னென்னா உயரம் குட்டை. கரெக்டாக? உயரம் குட்டை, டால் ஷார்ட், லம்பா சோட்டா. சரியா?
உயரம் குட்டை, டால் ஷார்ட், லம்பா சோட்டா. இதுக்கு என்ன அரபிக்? உயரத்துக்கு தவீல், சரியா? உயரத்துக்கு தவீல், குட்டைக்கு கசீர், கரெக்டா? அப்போ தவீல் கசீர், தவீல் டால், கசீர் ஷார்ட், கரெக்டா? முதல்ல வந்து இந்த உயரத்துக்குள்ள வேடை வச்சு ஒரு 2 சென்டென்ஸ் போடுவோம், கரெக்டாக? அதான் தவீல்ங்கிற வேடை வச்சு, சரியா? அப்போ தவீல்னா உயரம், அதை யூஸ் பண்ணி அதான் டால், சரியா? லம்பா, ஓகே, அதை வச்சு எப்படி யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். அவன் உயரம்னு சொல்லணும், சிம்பிளான சின்ன வேர்டு, சரியா? சின்ன சென்டென்ஸ், ஓகே. அவன் உயரம்னு எப்படி சொல்கிறோம் பாருங்கள். ஹுவா தவீல், சரியா? ஹுவா தவீல், சரியா? ஹுவா தவீல், ஹுவா ஹீ தவீல் டால். இடையில ஒரு இஸ் மட்டும் சேர்த்து ஹீஸ் டால்னு சொல்கிறோம், கரெக்டாக? ஹுவா ஹீ தவீல் டால், சரியா? ஹுவா ஹீ தவீல் டால். அப்போ சேர்த்தும்போது ஹீஸ் டால், அவன் உயரம். ஓ லம்பா ஹே, ஓ லம்பா ஹே, ஹீஸ் டால், அவன் உயரம். ஹுவா தவீல், கரெக்டாக? ஓகே, அடுத்தால பாருங்கள், தவீலுக்கு உள்ள அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். அடுத்த சென்டென்ஸ் தவீலுங்க வேர்டை யூஸ் பண்ணி என்ன போடுறோம்னா, இப்போ நம்ம அவன் உயரம்னு சொன்னோம்ல, இப்போ நம்ம அடுத்தால என்ன சொல்கிறோம்னா அவள் உயரம், சரியா? அவள் உயரம், அது எப்படி சொல்கிறோம், சரி? அவள் உயரம்னா இப்போ அவள் உயரம் ஷீ ஸ்டால், ஓ லம்பி ஹே, ஓ லம்பி ஹே ஷீ ஸ்டால், அவள் உயரம், கரெக்டாக? ஹிந்தியில் நம்ம இதுக்கு முன்னால் போட்ட வேர்டில் என்ன சொன்னோம்? இதுக்கு முன்னால் போட்ட சென்டென்ஸ் ஓ லம்பா ஹேன்னு சொன்னோம். ஆனால் இதில் வந்து ஓ லம்பி ஹே, கரெக்டாக? அதான் ஷீ ஸ்டால், அவள் உயரம். இதுக்கு என்ன அரபி? ஹியா தவீலா, கரெக்டாக? அதே தான் ஃபெமினின் மஸ்குலின் ப்ராப்ளம், சரியா? ஹுவான்னா மஸ்குலின் வேர்டு, ஹியான்னா ஃபெமினின் வேர்டு, சரியா? அதான் ஹுவா மஸ்குலின் வேர்டு, ஹியான்னா ஃபெமினின் வேர்டு, சரியா? அப்போ ஃபெமினின் வேர்டு வரும்போது அதுக்கு அடுத்தால வரக்கூடிய வேர்டும் ஃபெமினின் போடணும். அதனால தான் ஹியா தவீலான்னு சொன்னோம், கரெக்டாக? என்னென்னா அவள் உயரம், ஷீ ஸ்டால், ஓ லம்பி ஹே, கரெக்டாக? அதான் ஹியா தவீலா, தவீல் இல்லை, தவீல் வந்து ஹுவாவுக்கு தான் போடணும். இது ஹியா, அதாவது ஷீ, அதனால் ஹியா தவீலா, அவள் உயரம், ஷீ ஸ்டால், ஓ லம்பி ஹே, கரெக்டாக? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? அடுத்தால வந்து ஷார்ட்டுங்கிறதுக்கு 2 வேர்டு, 2 சென்டென்ஸ் போட்டு பார்ப்போம். ஏன்னா ஷார்ட் அதான் கசீர், சரியா? இந்த கசீருடைய வேர்டை யூஸ் பண்ணி ஒரு 2 சென்டென்ஸ் போடுவோம். அதில் முதல்ல நம்ம போடக்கூடிய சென்டென்ஸ் என்ன தெரியுமா? முதல்ல நம்ம இப்போ போடக்கூடிய சென்டென்ஸ் வந்து இந்த ஷர்ட்டு குட்டைன்னு சொல்கிறோம், சரியா? இந்த ஷர்ட்டு குட்டை, கரெக்டாக? அதான் ஒரு ஷர்ட் எடுத்துருக்கோம், ஷர்ட்டு துணிக்கடையில் போய் அந்த ஷர்ட்டை வந்து போட்டு பார்க்கும்போது உயரம் குறவாக இருக்குது. அப்போ அது என்ன சொல்கிறோம்? இந்த ஷர்ட்டு குட்டை, தி ஷார்ட் இஸ் ஸ்மால், ஷார்ட், சரியா? दिस शर्ट इज़ शॉर्ट, ये शर्ट छोटा है, ये शर्ट छोटा है, दिस शर्ट इज़ शॉर्ट, இந்த ஷர்ட்டு குட்டை. இதுக்கு என்ன அரபி? ஹாதா அல் கமீஸ் கசீர், ஹாதா அல் கமீஸ் கசீர், ஹாதா திஸ் அல் கமீஸ் ஷர்ட், கசீர் ஷார்ட், கரெக்டாக? ஹாதா திஸ் அல் கமீஸ் ஷர்ட், கசீர் ஷார்ட். அப்போ சேர்க்கும்போது இந்த ஷர்ட்டு குட்டை, திஸ் ஷர்ட் இஸ் ஷார்ட், ஏ ஷர்ட் छोटा है, கரெக்டாக? ஹாதா அல் கமீஸ் கசீர். ஓகே, இந்த கசீருங்க வேர்டை யூஸ் பண்ணி அடுத்தால் நம்ம போடக்கூடிய சென்டென்ஸ் பாருங்கள். சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் வந்து நம்ம ஷார்ட்டுங்களுடைய வேர்டை யூஸ் பண்ணி போடக்கூடிய சென்டென்ஸ் என்ன தெரியுமா? குட்டி நாற்காலி, அதான் குட்டையாக உள்ள நாற்காலிக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? குட்டை நாற்காலிங்கிறத விட குட்டி நாற்காலின்னு சொல்லுவோம். குட்டி நாற்காலி அங்கே உள்ளது. தி ஷார்ட் சேர் இஸ் தேர், छोटा कुर्सी वहाँ है, கரெக்டாக? छोटा कुर्सी वहाँ है, தி ஷார்ட் சேர் இஸ் தேர், குட்டி நாற்காலி அங்கே உள்ளது. இதுக்கு என்ன அரபி? அல் குர்சி அல் கசீர் ஹினாக், சரியா? அல் குர்சி அல் கசீர் ஹினாக், சரியா? அல் குர்சி சேர், அல் கசீர் ஷார்ட், ஹினாக் தேர், சரியா? அல் குர்சி தி சேர், கரெக்டாக? அல் குர்சி, குர்சின்னா சேர், அல் குர்சின்னு சொன்னால் தி சேர், அல் கசீர் ஷார்ட், ஹினாக் தேர், சரியா? அப்போ அல் குர்சி அல் கசீர் ஹினாக்னு சொன்னால் தி ஷார்ட் சேர் இஸ் தேர், கரெக்டாக வருது, கரெக்டாக? छोटी कुर्सी वहाँ है, குட்டி நாற்காலி அங்கே உள்ளது, கரெக்டாக? சரியா? ஓகேயா? சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்தால இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சென்டென்ஸ் ஆப்போசிட் வேர்டு என்ன தெரியுமா? சூடான குளிர்ந்த, கரெக்டாக? சூடு குளிர்ந்த, அதான் ஹாட் கோல்டு, கரம் தண்டா, சரியா? சூடு குளிர்ந்த, ஹாட் கோல்டு, கரம் தண்டா. இதுக்கு என்ன அரபிக்கு? ஹார் சூடு, பாரி தண்டா குளிர்ந்த, கரெக்டாக? ஹார்னு சொன்னால் சூடு, பாரித்துன்னு சொன்னால் குளிர்ந்த, சரியா? அப்போ ஹார் பாரித் இதை யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம ஒவ்வொன்றுக்கும் 2 சென்டென்ஸ் போட போகிறோம். முதல்ல வந்து சூடுக்கு உள்ள ஹாருங்களுடைய வேர்டை யூஸ் பண்ணி ஒரு 2 சென்டென்ஸ் போடுவோம், கரெக்டாக?
முதல் சென்டென்ஸ் என்ன தெரியுமா, அதான் சூடுங்கிற வேர்டை யூஸ் பண்ணி அதான் ஹார். முதல் சென்டென்ஸ் என்ன போடணும், இன்று வானிலை சூடாக உள்ளதுன்னு சொல்லணும். சரியா, இன்று வானிலை சூடாக உள்ளது. தி வெதர் இஸ் ஹாட் டுடே. கரெக்டாக, தி வெதர் இஸ் ஹாட் டுடே. ஆஜ் மோசம் கரம் ஹை. ஆஜ் மோசம் கரம் ஹை. தி வெதர் இஸ் ஹாட் டுடே. இன்று வானிலை சூடாக உள்ளது. இதுக்கு என்ன அரபிக், அல் ஜவ் ஹார் அல்யோம். கரெக்டாக, அல் ஜவ் ஹார் அல்யோம். அல் ஜவ் தி வெதர் ஹார் ஹாட் அல்யோம் டுடே. கரெக்டாக, அல் ஜவ் தி வெதர் ஹார் ஹாட் அல்யோம் டுடே. அப்போ சார்ஜ் பண்ணும்போது தி வெதர் இஸ் ஹாட் டுடே கரெக்டாக வருது. ஆஜ் மோசம் கரம் ஹே. இன்று வானிலை சூடாக உள்ளது. ஓகே, சரி, இதே யூஸ் பண்ணி இன்னொரு சென்டென்ஸ் பார்ப்போம். அதான் அந்த ஹார்ங்க வேர்டை யூஸ் பண்ணி. சரியா, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சென்டென்ஸ் என்ன தெரியுமா, டீ சூடாக இருக்குன்னு சொல்லணும். சரியா, டீ சூடாக இருக்குது. தி டீ இஸ் ஹாட். சாய் கரம் ஹை. சாய் கரம் ஹை. தி டீ இஸ் ஹாட். டீ சூடாக இருக்குது. இதுக்கு என்ன அரபி, அல் ஷாய் ஹார். அல் ஷாய் ஹார். சரியா, அல் ஷாய் தி டீ. ஷாய்னா டீ, அல் ஷாயின்னு சொன்னால் தி டீ. ஹார் ஹாட். சரியா, அல் ஷாய் தி டீ ஹார் ஹாட். அப்போ சேர்க்கும்போது அல் ஷாய் தி டீ ஹார் ஹாட். தி டீ இஸ் ஹாட். சாய் கரம் ஹை. டீ சூடாக உள்ளது. கரெக்டாக, ஓகே. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா, எந்த மாதிரி வேர்டை யூஸ் பண்ணுறோம்னா, குளிர்ந்தங்கிறதுக்குள்ளே வேர்டு யூஸ் பண்ணி. சரியா, குளிர்ந்ததுக்கு என்னது, அதான் கோல்டு, தண்டா. அதுக்கு என்னது, பாரித். அப்போ இந்த பாரித்துங்களுடைய வேர்டை யூஸ் பண்ணி ரெண்டு சென்டென்ஸ் போடுறோம். கரெக்டாக, முதல் சென்டென்ஸ் என்ன தெரியுமா, தண்ணி குளிராக இருக்குன்னு சொல்லணும். சரியா, தண்ணி குளிராக உள்ளது. தி வாட்டர் இஸ் கோல்டு. பானி தண்டா ஹை. பானி தண்டா ஹை. தி வாட்டர் இஸ் கோல்டு. தண்ணி குளிராக உள்ளது. சரியா, இதுக்கு என்ன அரபிக், அல் மாயி பாரித். அல் மாயி பாரித். அல் மாயி தி வாட்டர். பாரித் கோல்டு. கரெக்டாக, அதாவது மாயின்னு சொன்னால் வாட்டர், அல் மாயின்னு சொன்னால் தி வாட்டர், பாரித் கோல்டு. கரெக்டாக வருது. தி வாட்டர் இஸ் கோல்டு. பானி தண்டாக. தண்ணி குளிராக உள்ளது. கரெக்டாக, அல் மாயி பாரி. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா, அந்த குளிருங்க வேர்டை யூஸ் பண்ணி சாப்பாடு குளிர்ந்து இருக்கிறதுன்னு சொல்லணும். சரியா, சாப்பாடு குளிர்ந்திருக்கிறது. தி ஃபுட் இஸ் கோல்டு. ஏ கானா தண்டா ஹை. ஏ கானா தண்டா ஹை. தி ஃபுட் இஸ் கோல்டு. சாப்பாடு குளிர்ந்திருக்கிறது. சரியா, அதாவது என்னென்னா, சாப்பாடு எடுத்து வச்சு கொஞ்சம் நேரம் ஆகி போச்சு, பிளேட்டில் எடுத்து வச்சு கொஞ்சம் டைம் ஆச்சு. அப்போ அது என்னென்னா குளிர்ந்து போச்சு. சரியா, அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, சாப்பாடு குளிர்ந்திருக்கிறது. தி ஃபுட் இஸ் கோல்டு. ஏ கானா தண்டா ஹுவா. சரியா, திஸ் ஃபுட் இஸ் கோல்டு. ஏ கானா தண்டா ஹுவா. சாப்பாடு குளிர்ந்திருக்கிறது. இதுக்கு என்ன அரபிக், ஹாதா அல்லக்கல் பாரித். ஹாதா அல்லக்கல் பாரித். ஹாதா திஸ் அல்லக்கல் ஃபுட் பாரித் கோல்டு. கரெக்டாக, ஹாதா திஸ் அல்லக்கல் ஃபுட்டு பாரித் கோல்டு. அப்போ சேஞ்சும்போது திஸ் ஃபுட் இஸ் கோல்டு. ஏ கானா தண்டா ஹை. இந்த சாப்பாடு குளிர்ந்திருக்கிறது. கரெக்டாக, புரிஞ்சுதா? சரி, ஓகே. இன்றைக்கி இவ்வளோ போதும். சரியா, அப்போ ஆப்போசிட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி இன்றைக்கி கொஞ்சம் சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். இதிலே இன்னொரு வீடியோவும் இருக்குது. சரியா, அடுத்தால இன்னொரு வீடியோ நம்ம போடணும். சரியா, நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் இன்றைக்கி. சரியா, ஏன்னா எப்படி நம்ம ஆப்போசிட் வேர்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணி சென்டென்ஸ் உருவாக்குறது அப்படிங்கிறது பார்த்துருக்கோம் இன்றைக்கி. சரியா, ஓகே. ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரியா, ஓகே, பாய்.